மருத்துவர் கூறிய கெடு முடிய இன்னும் ஒரு சில நாளிகைகளே உள்ளன. எனக்கு மிகவும் கவலையாக இருக்கிறது. ராமானுஜன் அண்ணா வந்து சென்ற பிறகு எனக்கு நம்பிக்கை பிறந்து விட்டது. அவருடைய பாசுரங்களை கேட்டதும் இவருடைய விரல்களிலும் இமைகளிலும் அசைவு ஏற்பட்டதை நீங்கள் கவனிக்கவில்லையா? வாஸ்தவம்தான். ஆனால் அவர் சென்ற பின் சின்ன எஜமான் மீண்டும் பழைய நிலைக்கே சென்று விட்டாரே. மருத்துவரால் குணமாக்க முடியாததை பாசுரம் குணமாக்கி விடுமா? நிச்சயம் குணமாகும். பாருங்கள் சுவாமி, என் அகத்துக்காரரின் நிலையை. ராமானுஜன் எல்லாவற்றையும் அடியனிடம் சொன்னானம்மா. அதனால் தான் புறப்பட்டு வந்தேன். முதலில் இந்த பிரசாதத்தை கூரேசனுக்கு கொடு. சுவாமி, கூரேசன் அசைவற்று இருக்கிறான். எதையும் உட்கொள்ளும் நிலையில் அவன் இல்லை. உட்கொள்ளும் நிலையில் இல்லை என்றாலும் அவன் உதட்டிலும் நாக்கிலுமாவது பகவானின் பிரசாதம் படட்டும். வரதனுக்கு கண்டருள பண்ணிய பிரசாதமாயிற்றே. நிச்சயம் கூரேசனுக்கு இது சக்தியை கொடுக்கும். கொடு ஆண்டாள். அம்மா ஆண்டாள், ராமானுஜன் சொன்னது போல் இடைவிடாமல் பாசுரங்களை சேவித்துக் கொண்டிருக்கிறாய் அல்லவா? அதை தவிர வேறு கதி ஏது சுவாமி? இங்கேயே பெருமாளின் விக்கிரகத்தை வைத்துக் கொண்டு தவறாமல் சேவித்துக் கொண்டிருக்கிறேன். கவலை வேண்டாம் அம்மா. கூரேசன் நிச்சயம் குணமாகி விடுவான். பாசுரத்தின் மீது நம்பிக்கை வைத்துள்ளவர்களை அந்த பரந்தாமன் இன்றும் கைவிட மாட்டான். கூரேசா, அடியேன் இப்பொழுது பாடும் பாசுரத்தை நீயும் அடியேனோடு சேர்ந்து பாடு. அது உன்னுடைய உள்ளத்தில் பாய்ந்து உன் தேகத்தில் உள்ள உபாதைகளை எல்லாம் சீர் செய்துவிடும். பிரபு, இவன் செயலற்று இருக்கிறான். இவனிடம் சென்று பாடச் சொன்னால் எப்படி பாடுவான்? செயலற்றிருப்பது உடல் மட்டும்தான், உள்ளமோ ஆத்மாவோ அல்ல. ஆழ்வார்கள் அருளிச் செய்த பாசுரங்கள் நேரடியாகவே ஆத்மாவை சென்று தொடக்கூடியது. அதனால் நிச்சயம் வரதன் கூரேசனை பாட வைப்பார். கூரேசா, அடியேனோடு சேர்ந்து பாடு. பாடு கூரேசா. மைய கண்ணாள் மலமேலுரைவாள் உரை மார்பீனம் செய்ய கோல தடங்கண்ணன் விண்ணோர் பெருமான் தன்னை. மைய கண்ணாள் மலமேலுரைவாள் உரை மார்பீனம் செய்ய கோல தடங்கண்ணன் விண்ணோர் பெருமான் தன்னை. மொய்ய சொல்லால் இசை மாலைகள் ஏற்றி உள்ள பெற்றே. மொய்ய சொல்லால் இசை மாலைகள் ஏற்றி உள்ள பெற்றே. பெய்ய நோய்கள் முழுதும் விய ஞானத்து வியவே. விய ஞானத்து வியவே. மைய கண்ணாள் மலமேலுரைவாள் உரை மார்பீனம். ஆட
காட்டும் அம்மானை அமரதம் ஏற்றை எல்லா பொருளும் பிரித்தானை எம்மான் தன்னை மாற்ற மாலை புனைந்தேத்தி நாடும் மகிழ்வெய்தினே மாற்ற மாலை புனைந்தேத்தி நாடும் மகிழ்வெய்தினே காற்றின் முன்னம் கடுகு வினை நோய்கள் கரியவே காற்றின் முன்னம் கடுகி வினை நோய்கள் கரியவே ஆற்ற நல்ல வகை காட்டும் அம்மானை அமரதம் ஏற்றை எல்லா பொருளும் விரித்தானை எம்மான் தன்னை மாற்ற மாலை புனைந்தேத்தி நாளும் மகிழ்வெய்தினே காற்றின் முன்னம் கடுகு வினை நோய்கள் கரியவே ஆஹா ஆஹா, பார்த்தீர்களா பார்த்தீர்களா? இதுதான் மருத்துவருக்கும் வைஷ்ணவருக்கும் உள்ள வித்தியாசம். மருத்துவர் கொடுத்த மருந்து உடலில் உள்ள உறுப்புகளின் தொடர்பில் மட்டும் வருவதால் செயலிழந்த உடலை மீண்டும் செயலாற்ற செய்ய முடியவில்லை. ஆனால் திருக்கச்சி நம்பி சுவாமிகள் பாடிய பாசுரம் நேரடியாக கூரேசனின் ஆத்மாவை தொட்டதால் செயலற்ற கூரேசனின் உடலுக்கு மீண்டும் ஒரு புது தெம்பை கொடுத்து சீர் செய்துவிட்டது. இதுதான் ஒரு உயர்ந்த வைஷ்ணவரின் தனிச்சிறப்பு. இவை அனைத்தும் வரதனின் கருணை. சுவாமி, அடியனுக்கு புனர்ஜென்மம் கொடுத்த மகான் தாங்கள். வரதார்ப்பணம். சுவாமி, ஆண்டாள், என்ன செய்கிறாய்? எழுந்திரு. ஆண்டாள், அடியேனின் கால்களில் யார் விழுவதையும் அடியேன் விரும்ப மாட்டேன். அந்த வரதனின் பாத கமலங்களையும் ஆச்சாரியனின் திருப்பாதத்தை மட்டும்தான் நாம் சேவிக்க வேண்டும். மற்றபடி ஒரு மனிதன் மற்றொரு மனிதனின் கால்களில் விழுவது ஏற்புடையதல்ல. சுவாமி, நீங்கள் என்ன சொன்னாலும் இந்த க்ஷணத்தில் நீங்கள் தான் எனக்கு வரதனாக பெருமாளாக காட்சி அளிக்கின்றீர்கள். தெய்வம் மனுஷ ரூபேன என்பார்கள். நீங்கள் தான் எங்களுக்கு அந்த நடமாடும் தெய்வம். என் அகத்துக்காரரை மருத்துவர்கள் கைவிட்டு விட்டனர். மற்றவர்களும் நாழிகைகளை கணக்கிட ஆரம்பித்து விட்டனர். ஆனால் நீங்களும் என் அகத்துக்காரரை மீட்டுக் கொடுத்திருக்கிறீர்கள். ஒரு முறை அல்ல, 1000 முறை கூட உங்கள் திருப்பாதங்களை விழுந்து சேவிக்கலாம். இல்லை ஆண்டாள், அந்த எண்ணமே தவறு. நீங்கள் என்ன சொன்னாலும் நான் உங்களை தெய்வ ஸ்வரூபியாகத்தான் நினைக்கிறேன். இன்றல்ல, இனி காலம் முழுவதும். சுவாமி, ஆண்டாள் சொல்வது முற்றிலும் சரி. எங்கள் முன் நீங்கள் ஒரு நடமாடும் தெய்வம் என்பதுதான் நிதர்சனமான உண்மை. எல்லாமே வரதனின் அருள், பாசுரத்தின் மகிமை, வலிமை. இந்த பாசுரத்தின் சாராம்சம் என்ன தெரியுமா? சொல் மாலைகளை தொடுத்து ஒவ்வொருவரின் ஹிருதயத்திலும் உள்ளுரையும் பெருமானை, பரமாத்மனை உள்ளமுருக பிரார்த்திக்கும் கருணையாகிய பிராட்டியை, தன் திருமார்பில் ஏற்றிருக்கும் அந்த பரந்தாமனை காற்றினை விட வேகமாக நம் அகத்தே வந்து நம் கொடிய வினைகளாகிய நோய்களை விரைந்து களைந்தெறிவான். சகல பாவங்களையும் மன்னித்து நம்மை கடைத்தேற்றுவான். அது திண்ணம். அதன்படி ஒப்பற்ற நம் கூரேசனின் உள்ளுரையும் பெருமான் பாசுரங்களின் உள்ளர்த்தத்தையும் பொருட்செறிவையும் திருச்செவி சாய்த்து பீடித்த நோயை தீர்த்து கூரேசனை நமக்கு மீட்டுக் கொடுத்திருக்கிறார். என்னே அந்த வரதனின் பேரருட் கருணை. பிரபு, உணர்ச்சி வசப்பட வேண்டாம் என்று நீங்கள் சொல்லிவிட்டீர்கள். ஆனால் நெகிழ்ச்சியை அடியனால் கட்டுப்படுத்த முடியவில்லை. உங்களை பொறுத்தவரை அது பரமனின் செயலாக இருக்கலாம். ஆனால் நாங்கள் பார்த்ததோ, நீங்கள் பாசுரம் பாட கூரேசன் எழுந்து அமர்ந்து விட்டான். அது பாசுரத்தின் வலிமை என்று நீங்கள் சொன்னாலும்
உங்கள் பார்வை பட்டதுமே மாப்பிள்ளை குணமடைந்து விட்டார். நாங்கள் எல்லோரும் என்றென்றும் உங்களுக்கு கடன்பட்டவர்களாக இருப்போம். நாம் அனைவருமே அந்த வரதனுக்கு கடன்பட்டவர்கள்தான். கூரேசா, முதலில் நன்றாக ஓய்வெடுத்துக்கொள். பிறகு ஒரு புதிய கூரேசனாக புது பொலிவுடனும் வலுவுடனும் செயல்படுவாய் என்பது நிச்சயம். ஆண்டாள், நீயும் கூரேசனும் விரைவில் காஞ்சிமதிக்கு வந்து அந்த வரதனை சேவித்து அவனிடம் ஆசிகளை பெற்று உங்கள் நன்றிகளை அவனுக்கு சமர்ப்பியுங்கள். அதுவே இந்த அடியேனுக்கு மிக்க மகிழ்ச்சியை அளிக்கும். அவசியம் வருகிறோம் சுவாமி, அவசியம் வருகிறோம். நமஸ்காரம் சுவாமி. நமஸ்காரம். இப்பொழுது நீங்கள் சன்னதியில் அல்லவா இருக்க வேண்டும்? அங்குள்ள பணியை விட்டுவிட்டு எங்கு செல்கிறீர்கள்? உங்களைத்தான் பார்க்க வந்தேன். கோயில் விஷயமாகவா? என்ன அது? 2 இளைஞர்கள் வந்திருக்கின்றனர். பெருமாளுக்கும் தாயாருக்கும் சாற்றுவதற்காக புடவையும் வேஷ்டியும் கொண்டு வந்திருக்கின்றனர். பொதுவாக இதையெல்லாம் நடத்தி முடித்த பின்புதானே என்னிடம் தகவலாக சொல்வீர்கள். இன்று என்ன புதிதாக முன்னமே என்னிடம் வந்து சொல்கிறீர்கள்? அது அவர்கள் உங்களை நேரடியாக பார்த்து உங்களிடம் கொடுத்து உங்கள் ஆசியும் அனுமதியும் பெற்ற பின் சேவை செய்ய வேண்டும் என்று விரும்புகின்றனர். ஓ, அது கூட அவர்கள் சொன்னதால் தான் நீங்கள் சொல்கிறீர்கள், உங்களுக்காக தோன்றவில்லை. ஆச்சரியமாக இருக்கிறதே. யார் அது இந்த ஸ்ரீரங்கத்தில் என்னை மதித்து என் பதவியை மதித்து என்னை பார்க்க வேண்டும் என்று சொல்வது? யார் என்ற விவரமெல்லாம் அடியேன் கேட்கவில்லை. சரி, என்னை பார்க்க வேண்டும் என்றால் அழைத்து வர வேண்டியதுதானே. இதற்கு ஏன் என்ன அனுமதி வேண்டும்? எதற்கெல்லாம் வேண்டுமோ அதற்கெல்லாம் பெறமாட்டீர்கள். சரி, எங்கே அவர்கள்? வாருங்கள். நமஸ்காரம் சுவாமி. நமஸ்காரம். சரி, இவர்களிடம் நான் பேசிக் கொள்கிறேன். நீங்கள் சென்று உங்கள் வேலையை கவனியுங்கள். ஆகட்டும் சுவாமி. இளம் பிராயத்தினராக இருக்கிறீர்கள். இந்த இளம் வயதிலேயே உங்களுக்கு வழிமுறைகள் தெரிந்திருக்கிறது. தகுந்தவர்களை சந்தித்து தகுந்த விதத்தில் எல்லாம் செய்ய வேண்டும் என்று. இளைஞர்கள் இப்படித்தான் இருக்க வேண்டும். பலருக்கு இது புரியவில்லை. இதைத்தான் நான் எதிர்பார்க்கிறேன். உங்களுடைய எண்ணத்திற்காகவும் நடத்தைக்காகவும் உங்களை மட்டுமல்ல, உங்களை பெற்றவர்களையும் பாராட்ட வேண்டும். அவர்கள் உங்களை வளர்த்த விதம் நல்ல விஷயங்களை எல்லாம் ஆழமாக பதிய வைத்துள்ளார்கள். சரி, இனி ஒவ்வொரு முறையும் என்னை வந்து சந்திக்க வேண்டிய அவசியமில்லை. நீங்கள் நேரடியாகவே சன்னதிக்கு செல்லலாம். இது உங்கள் பெருந்தன்மையை தான் காட்டுகிறது. ஆனால் நாங்கள் அப்படி செய்ய மாட்டோம். நீங்கள் பெரியவர்கள், பொறுப்பில் உள்ளவர்கள். எதுவாக இருந்தாலும் உங்கள் மூலமாகத்தான் செய்வோம். நீங்கள் அனுபவஸ்தர். உங்களிடமிருந்து நாங்கள் கற்க வேண்டியது நிறையவே உள்ளது. உங்களை பற்றி உயர்வாக பேசியதை கேள்விப்பட்டிருக்கிறோம். என்னை பற்றி உயர்வாக பேசுபவர்களும் இந்த ஸ்ரீரங்கத்தில் இருக்கிறார்களா? பரவாயில்லை. ஏனோ தெரியவில்லை, உங்கள் இருவரையும் எனக்கு வெகுவாக பிடித்துவிட்டது. உங்களைப் போல் உள்ளவர்கள்தான் நல்ல பொறுப்பில் இருக்க வேண்டும். இதுவரை உங்களை நான் இங்கு பார்த்ததில்லை. உங்களுக்கு எந்த ஊர்? இப்பொழுது ஸ்ரீரங்கம் தான். இங்குதான் இருக்கப் போகிறோம். அப்படியா? ஆமாம். யாரை பார்க்க இங்கு வந்திருக்கிறீர்கள்? நாங்கள் அரையருக்கு சொந்தம். ஓ, அரையருக்கு சொந்தமா? நல்லது நல்லது. இப்பொழுது என்னிடம் சொன்னது அனைத்தையும் அரையரிடம் சொல்லுங்கள். உங்கள் இருவரையும் பார்த்ததில் மிகவும் சந்தோஷம். சரி, என்ன சேவை செய்ய வேண்டுமோ செய்து கொள்ளுங்கள். எங்கள் தாயார் நோய்வாய்ப்பட்டிருந்தார். இப்பொழுது பூரணமாக குணமடைந்து விட்டார். குணமடைந்ததும் பெருமாளுக்கும் தாயாருக்கும் புடவையும் வேஷ்டியும் சாத்துவதாக வேண்டிக் கொண்டிருந்தோம். அந்த பிரார்த்தனையை பூர்த்தி செய்ய வந்திருக்கிறோம். நல்லது நல்லது. இனி நீங்கள் எனக்கு வேண்டப்பட்டவர்களாகிவிட்டீர்கள். எப்பொழுது வேண்டுமானாலும் இங்கு வரலாம். எந்த உதவி வேண்டுமானாலும் என்னை கேட்கலாம். தாராளமாக செய்து தருகிறேன். தெய்வவாரியிடம் கொடுத்து வேண்டுதலை நிறைவேற்றிக் கொள்ளுங்கள். நாம் பிறகு சந்திப்போம். ஆகட்டும் சுவாமி.
வா செல்வோம். என்ன உபதேசமெல்லாம் நடந்து முடிந்ததா? ஆனால் ஒரு விஷயத்திற்காக உங்களை பாராட்டியே ஆக வேண்டும். அணியரங்கர் தன் வாழ்நாளில் பாராட்டிய முதல் ஆட்கள் நீங்களாகத்தான் இருக்க வேண்டும். அவரை மயக்கி விட்டீர்கள் போலிருக்கிறதே. சரி, சன்னதிக்கு செல்லலாமா? வாருங்கள் வாருங்கள், திவ்யமான தரிசனம் காத்திருக்கிறது. பள்ளியில் ஓதி வந்ததன் சிறுவன் வாயில் 1000 நாமம் ஒள்ளியவாகிப் போத ஆங்கு அதனுக்கு ஒன்றுமோர் பொறுப்பிலனாகி பிள்ளையைச் சீறி வெகுண்டு தூண் புடைப்ப பிறை எயிற்றனல் விழிப்பேழ்வாய் தெள்ளிய சிங்கமாகிய தேவை திருவல்லிக்கேணி கண்டேனே. சுவாமி, தாசனடியேன். வா திருக்கோஷ்டி, உள்ளே வா. சம்பிரதாய சிரோன்மணியாக திகழ்வாய். எழுந்திரு திருக்கோஷ்டி. உன்னை சற்று நேரத்திற்கு முன்புதான் நினைத்துக் கொண்டிருந்தேன். நீ நேராகவே இப்போது அடியேன் முன் நிற்கிறாய். பகவத் சங்கல்பம் போல் ஆச்சாரியர் சங்கல்பமும் பொய்ப்பதில்லை சுவாமி. ஆஹா, மிகவும் வாஸ்தவமான வார்த்தை பெரிய நம்பிகளே. ஏதாவது முக்கியமான காரியமாக வந்திருக்கிறாயா திருக்கோஷ்டி? தங்களை சந்தித்து பல நாட்கள் ஆகிவிட்டது சுவாமி. மேலும் சில வேதாந்த விஷயங்களையும் அதை ஒட்டிய பாசரங்களின் பொருளையும் பொருத்தி பார்த்து கொண்டிருந்தேன். அதில் சில சந்தேகங்களும் இருந்தன. எனவே உடனே புறப்பட்டு வந்துவிட்டேன். வந்ததில் திருமங்கை ஆழ்வாரின் ஒரு ஒப்பற்ற பாசுரமான பள்ளியில் ஓதி வந்த என்ற பெரிய திருமொழி பாசுரத்தை தங்கள் திருவாயினால் சேவித்து கேட்கப் பெற்றேன். இப்பாசுரத்தை தாங்கள் இப்போது விரும்பி சேவித்ததில் ஏதாவது விசேஷ காரணம் இருக்கிறதா சுவாமி? இருக்கிறது திருக்கோஷ்டி நம்பி. சமீபத்தில் அடியேன் கேள்விப்பட்ட விசேஷமான செய்தி. இப்பாசுரத்தை சேவிக்கவும் அதன் அர்த்தத்தை சுவைக்கவும் அடியேன் மனம் விரும்புகிறது. சுவாமி, இப்பாசுரத்தின் கருத்தை தங்களின் திருவாயாலேயே சொல்லி அருள வேண்டும். சொல்கிறேன். அனைவரும் மிகவும் கொண்டாடும் பிரகலாத சரித்திரம் இப்பாசுரத்தில் திருமங்கை ஆழ்வாரால் பேசப்படுகிறது. அடியேனை தாங்கி பிடித்து காத்து விட்டாய். நீ யார்? உன் ஸ்பரிசம் பட்டவுடன் ஒரு கணம் அடியேனின் தேடலை மறந்தேன். உன் திருமுகத்தை தரிசித்தவுடன் அடியேனையே மறந்தேன். நீ யார்? வரும் முன்னர் காக்கலனா பருப்புக்கு மட்டும் இல்ல, அரிசிக்கும் நம்ம போய் மத்த நாட்டுக்கு தான் நிக்கணும். எல்லாரும் கேட்டுக்குங்க, வரும் முன்னாடி காத்துக்குங்க.